நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி கார்த்திக்காக பார்த்து சமைக்கிறாங்க. ஏன்னா அந்த கடற்கரைக்கு போய் கார்த்திக்கிட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதனால பிடிச்சதெல்லாம் நல்லா வந்துட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இது கார்த்திக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது கூப்பிட்டு போய் அங்கே நம்ம மனசில் இருக்கிறத சொல்லிட வேண்டியதான். இன்னும் எவ்வளோ நாளுக்கு தான் நம்ம மனசுலேயே பூட்டி வச்சுருக்கிறது? என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவருக்கு தெரிய போகிறது தானே, அதை இப்போ சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்ருக்காங்க. அடுத்து வந்துட்டு கார்த்தி வர்றாங்க. வந்ததுமே ராஜா இரு, உங்ககிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, நம்ம வெளியில் வந்துட்டு அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடற்கரை சைடு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் திடீர்னு அப்படின்னு கேட்க, இல்லை இங்கே வந்துட்டு வெளியில் எங்கேயாவது சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் உன் கூட போனால் நல்லா இருக்குல்ல, அதனால தான் ஒன்றை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி போகலாமே அப்படின்றாங்க. சரி நம்ம அங்கேயே வச்சு சாப்பிட்லாம், நான் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்காக சமைச்சு வச்சாங்களே அதெல்லாம் வந்துட்டு பேக் பண்ணுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு துர்காவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. துர்காவும் வந்துட்டு அவங்க அவர் இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு அங்கே வர சொல்லியிருப்பாங்கல்ல, எப்படியாவது யாருக்கு தெரியாமல் கிளம்பிடணும் நைஸா அப்படின்னு சொல்லிட்டு துர்காவும் அந்த இடத்த விட்டு நைஸாக வந்துட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அங்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம துர்காவும் அவங்க ஹஸ்பண்டும், அதாவது நவீனும் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு கார்த்தியும் ரேவதியும் அப்போ தான் வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு போகிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு எத்தனை பேர் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பெஞ்சு பக்கத்தில் வந்துட்டு நின்றுட்டு சுற்றி எப்படியே பார்த்துட்டே இருக்காரு அந்த கடற்கரை அலை எல்லாத்தையுமே. அப்போ வந்துட்டு ரேவதி சொல்லிடுவோம் எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் ரேவதிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே பயத்திலே வந்துட்டு அமைதியாக நின்றுக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரேவதி. ஆமாம் நல்லா இருக்கு, அதுவும் பாட்டி சந்தோஷமாக பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அம்மா மட்டும் பாட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அம்மா மனசை தான் எப்படி மாற்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாத, அத்தை வந்துட்டு சீக்கிரமே உங்கள் பாட்டி ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் நானும் ஆசைப்பட்றேன். பாட்டியை பார்க்குறப்ப பாவமாக இருக்குது, அவங்க வந்துட்டு நம்ம எல்லோரும் கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, ஆனால் அவங்க தனியாக இருக்கவங்க தானே ஊர்க்காரங்க எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் ஃபீல் பண்ணுறாங்க. சரி விடு, எல்லாமே சரியாயிடும், இது என்ன அப்படியேவா இருந்துரும், எதுவுமே வந்துட்டு நிரந்தரம்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, இதான் சமயம் நம்ம நைஸாக வந்துட்டு அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. ராஜா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காண்டி தான் உன்னை இந்த இடத்துக்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க. சரி சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் சொன்னால் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுகிற, அதெல்லாம் நான் எதுவுமே நினச்சிக்க மாட்டேன், உன் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அது வந்து இந்த அழகான இடம், அழகான இந்த இயற்கை சூழல், நல்ல காத்தடிக்குது, இந்த சூப்பரான இடத்துல வச்சுட்டு என் மனசுல இருந்து ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு கை கட்டி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ரேவதி என்ன சொல்ல போகிறாங்கன்னு, என் மனசில் இது ரொம்ப நாளாகவே இருக்குது, நான் மனசார உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது கார்த்தி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ரேவதி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு இங்கிட்ட ரேவதி சொல்கிறாங்க, என் மனசை விட்டு என் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், நான் வந்துட்டு உன்னை உண்மையாகவே காதலிக்கிறேன், என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, இதை நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ இந்த இடத்துல தான் சொல்லணும்னு அமைஞ்சிருக்கு, அதான் இந்த இடத்துல உன்னை தனியாக கூப்பிட்டு என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன், இது நீ என் வாழ்க்கையை காப்பாற்றின அப்படின்றதுக்காக அனுதாபத்தினால வந்த காதல் தான் கிடையாது, உண்மையாகவே வந்துட்டு என் மனசு ஃபுல்லாக நீ இருக்க, ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற, பெண்கள்கிட்ட நீ எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பார்க்குறப்ப தெரியுது, கண்டிப்பாக எங்கே தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைக்கவே மாட்டான், அதனால தான் ராஜா சொல்கிறேன், உண்மையாகவே நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுற. கார்த்திக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நீ வந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மறுபடியும் கேட்க, எனக்கு புரியுது, உன்னோட சூழ்நிலை புரியுது, நீ உடனே வந்துட்டு எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும்னு கிடையாது, நீ யோசித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, கார்த்தி அமைதியாகவே இருக்கான். பார்த்தீங்கன்னா